வங்கக்கடலில் நிலவி வந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுவடைந்தது. நாளை காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறும். இந்திய வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. டிசம்பர் 6ஆம் தேதி நடைபெறவுள்ள அம்பேத்கர் எல்லோருக்குமானவர் என்ற புத்தக வெளியீட்டு விழா. தவேக தலைவர் விஜயுடன் விசிக தலைவர் திருமாவளவன் பங்கேற்பு இல்லை என அறிவிப்பு. நல்ல திட்டங்களுக்கு கருணாநிதி பெயரை வைக்காமல் கரப்பான்பூச்சி பெயரையா வைக்க முடியும்? எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமிக்கு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கேள்வி. மெட்ரோ ரயில் பணியின் காரணமாக சென்னை பனகல் பூங்கா பகுதியில் நாளை முதல் போக்குவரத்து மாற்றம். டிசம்பர் 1ஆம் தேதி வரை 7 நாட்கள் சோதனை அடிப்படையில் செயல்படுத்தப்பட உள்ளதாக அறிவிப்பு. காஞ்சிபுரத்தில் வீட்டில் பதுக்கி வைத்து குட்கா புகையிலை பொருட்கள் விற்பனை. பெண் உட்பட 2 கைது. டெல்லியில் நடைபெற்ற சர்வதேச அளவிலான சிறப்பு ஒலிம்பிக் போட்டி. தங்கம் உள்ளிட்ட 3 பதக்கங்களை வென்று திரும்பிய சுபாஷினிக்கு உற்சாக வரவேற்பு. கரூரில் அமைச்சர் செந்தில் பாலாஜி தொடங்கி வைத்த மாரத்தான் போட்டி. முன்னறிவிப்பின்றி போக்குவரத்து திருப்பிவிடப்பட்டதாக மக்கள் புகார். திருப்பதி லட்டு விவகாரம் தொடர்பாக திண்டுக்கல் ஏஆர் டைரி ஃபுட்ஸ் நிறுவனத்தில் மத்திய உணவு பாதுகாப்புத் துறையினர் சோதனை. நெய் மாதிரிகள் மற்றும் முக்கிய ஆவணங்களை எடுத்துச் சென்றதாகவும் தகவல். சென்னை திருவல்லிக்கேணியில் கட்டடப் பணிக்காக தோண்டப்பட்ட தண்ணீர் தொட்டியில் விழுந்து சிறுவன் உயிரிழப்பு. உடலை மீட்டு விசாரணை நடத்தும் போலீசார். ராமநாதபுரத்தில் உள்ள தனியார் எலும்பு முறிவு மருத்துவமனையில் தீ விபத்து. நோயாளிகள் உடனடியாக வேறு மருத்துவமனைக்கு மாற்றப்பட்டதால் அசம்பாவிதம் தவிர்ப்பு. திருப்பத்தூர் அருகே பிரசவத்தின் போது உயிரிழந்த நிலையில் பிறந்த குழந்தை. தவறான சிகிச்சையே காரணம் என கூறி தனியார் மருத்துவமனையை உறவினர்கள் முற்றுகையிட்டதால் பரபரப்பு. மயிலாடுதுறை அருகே கிராம சபை கூட்டத்துக்கு அழைப்பு விடுக்காததை தட்டி கேட்ட காங்கிரஸ் பிரமுகர் மீது தாக்குதல். அதிமுக ஊராட்சி மன்ற தலைவர் உட்பட 2 மீது போலீசார் வழக்கு பதிவு. நாளை கூடுகிறது நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடர். கூட்டத்தொடரை சுமூகமாக நடத்துவது குறித்து இன்று அனைத்துக் கட்சி கூட்டம். டெல்லியில் மிக மிக மோசமான நிலையில் காற்றின் தரம். பொதுமக்கள் கடும் அவதி. உத்தரப்பிரதேச மாநிலம் ஆக்ராவில் காற்றின் தரம் மிதமான நிலை. மூடுபனிக்கு நடுவே ரம்மியமாக காட்சியளிக்கும் தாஜ்மஹால். மகாராஷ்டிரா சட்டப்பேரவை தேர்தலில் வென்று ஆட்சியை தக்க வைத்தது பாஜக கூட்டணி.
மொத்தமுள்ள 288 தொகுதிகளில் 233 தொகுதிகளில் வெற்றி பெற்று வாகை சூடி அபாரம். மகாராஷ்டிரா தேர்தல் வெற்றி எந்த ஒரு கூட்டணிக்கும் கிடைக்காத மிகப்பெரிய வெற்றி என பிரதமர் மோடி பெருமிதம். மகா விகாஸ் அகாடி கூட்டணியின் இரட்டை முகத்தை அம்பலப்படுத்தியுள்ளதாகவும் கடும் விமர்சனம். மகாராஷ்டிரா தேர்தல் முடிவுகள் எதிர்பாராதவை, அவற்றை விரிவாக ஆராய்வோம். சட்டப்பேரவை தேர்தல் தோல்வி குறித்து காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தி கருத்து. ஜார்க்கண்ட் மாநில சட்டப்பேரவை தேர்தலில் ஜேஎம்எம் கூட்டணி 56 தொகுதிகளில் வென்று ஆட்சியை தக்க வைத்தது. பாஜக தலைமையிலான என்டிஏ கூட்டணி 24 தொகுதிகளை கைப்பற்றியது. வயநாடு தொகுதியில் காங்கிரஸ் வேட்பாளர் பிரியங்கா காந்தி 6,22,338 வாக்குகள் பெற்று வெற்றி. முதல் தேர்தலில் தனது அண்ணன் ராகுல் காந்தியை விட 46,506 வாக்குகளை கூடுதலாக பெற்று அசத்தினார். பதினான்கு மாநிலங்களில் நடைபெற்ற 48 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கான இடைத்தேர்தலில் பாஜக 20 தொகுதிகளில் வெற்றி. மேற்கு வங்கத்தில் 6 தொகுதிகளிலும் வெற்றி வாகை சூடியது திரிணாமுல் காங்கிரஸ். மகாராஷ்டிராவில் சுயேட்சை வேட்பாளரின் வெற்றி கொண்டாட்டத்தில் தீ விபத்து. ஜேசிபி வாகனத்திலிருந்து வர்ணப்பொடியை கொட்டிய போது தீ பரவிய நிலையில் பெண் ஒருவர் காயம். ஆந்திர மாநிலம் அனந்தபுரம் அருகே தொழிலாளர்கள் சென்ற ஆட்டோ மீது அரசு பேருந்து மோதி கோர விபத்து. 7 பேர் உயிரிழப்பு, 4 பேர் படுகாயம். பிரிட்டன் மற்றும் அயர்லாந்தை புரட்டி போட்ட பெர்ட் புயல். கனமழை மற்றும் வெள்ளம் காரணமாக தத்தளிக்கும் நகரங்கள். சவுதி அரேபியாவின் ஜெட்டா நகரில் இன்று நடக்கிறது IPL மெகா ஏலம். 367 இந்திய மற்றும் 210 வெளிநாட்டு வீரர்கள் என 577 பேர் பட்டியலில் இடம் பிடிப்பு. இந்தியா ஆஸ்திரேலிய அணிகளுக்கு இடையேயான முதல் டெஸ்ட் போட்டியின் 3ஆம் நாள் ஆட்டம். இந்திய வீரர் ஜெய்ஸ்வால் சதமடித்து விடாசல்.